ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாமா? புளி சாதம், உருளைக்கிழங்கு பொரியல். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு புளி சாத பொடி. இது அம்மா வீட்டிலே எங்களுக்கு அரைச்சி கொடுப்பாங்க. புளி சாத பொடி, கல்லுப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம், பச்சைக்கடலை பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், வரமிளகா, கருவேப்பில்லை, தேவையான அளவு எண்ணெய். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு வடசட்டி வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இதுக்கு நல்லா தாராளமாக இருக்கணும். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் தாராளமாக ஊற்றிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பச்சை கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம். இப்போ வரமிளகா போட்டுக்கலாம். இப்போ கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா அடுப்பு ஃபுல்லாக வச்சுட்டு அது போடக்குள்ள மட்டும் அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. இப்போ அந்த புளி சாத பொடி போட்டுக்கலாம். கல்லுப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். சாப்பாடு ஏற்கனவே நான் நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் லைட்டாக விட்டுக்குங்க. விட்டு அப்படியே ஆற வச்சிட்டிங்கன்னா சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அதுக்குள்ளே இந்த அடுப்பில் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு போயிடலாம். இந்த பாருங்க சாப்பாடு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நல்லா கிளறி வச்சுருக்கேன். உதிரி உதிரியாக அப்போ தான் சாப்பாடு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு கிளறி ஆயிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ நல்லா உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொரியல் ரெடி பண்ணிடலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். பச்சைக்கடலை பருப்பு போட்டுக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்க, கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், மட்டன் மசாலா எல்லாமே வீட்டில் தான் எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்துருவாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நம்ம வேக வைக்கக்குள்ளே உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சமாக லைட்டாக மட்டும் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பாருங்க லெமன் சாதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.